வெள்ளத்தில் அடிச்சு போகப்பட்ட டிராக்டரில் சிக்கியிருந்த மாணவர்களில் 2 பேருடைய சடலம் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கு. இன்னும் 4 சிறுவர்கள் உட்பட 6 பேருக்கு என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் தெரியாது. கடற்படையின உதவியோட பிரதேச மக்கள் சேர்ந்து காணாமல் போன அந்த 4 சிறுவர்களையும் மற்ற 2 பேரையும் தேடுற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வராங்க. நேற்று இரவுன்றதால நள்ளிரவு இந்த தேடுதல் பணிகள் நிப்பாட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு காலையில் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டு 2 சிறுவர்களோட சடலம் மீட்கப்பட்டிருக்கு. இதே நேரம் சில விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த புயல் எப்போ உருவாகும் என்ற கேள்வி பலர் மத்தியிலையும் இருக்கு. இந்த புயல் இப்போ எங்கே மையம் கொண்டிருக்கு, எந்த பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு, எப்படியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குன்றதை பற்றின பல தகவல்களையும் இந்த காணொலியில் விளக்கமாக விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த குறைவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ன்றது அதுக்கு பிறகு ஒரு வீரியமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருந்தது. அது அடுத்து வரப்போகிற 12 மணித்தியாலங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சூறாவளியாக மாறும் என்றது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலையும் இந்த புயலை எதிர்பார்த்து அதுக்கான தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. மக்களை பாதிப்பிலிருந்து மீட்கிறதுக்கான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் இப்பவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இலங்கையிலையும் புயல் உருவாகும், சூறாவளி உருவாகும் என்ற விஷயம் உத்தியோகபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. எதிர்வரப்போற மணித்தியாலங்களில் இந்த காணொலியை நீங்கள் சில நேரம் பார்க்குற சந்தர்ப்பத்தில் ஒரு சூறாவளி உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சூறாவளி இப்போ எங்கே நிலை கொண்டிருக்குன்னு சொன்னால் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கு. நேற்று நிலை கொண்டிருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் தொடர்ச்சியாக இருக்கிறத சொல்லப்படுது. மெதுவாக நகர்றதன் காரணமாக தொடர்ச்சியாக அந்த இடத்துலையே இருக்கு. திருகோணமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கா 130 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காற்றழுத்தம் என்றது நிலை கொண்டிருக்கு. இப்போ அது புயலாக ஒரு சூறாவளியாக மாறப்போகுது. அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய நாகப்பட்டினத்திலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்திலையும், புதுச்சேரியிலிருந்து 510 கிலோமீட்டர் தூரத்திலையும், சென்னையிலிருந்து 590 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த காற்றழுத்த தாழ்வுன்றது நிலை கொண்டிருக்கு. இது மெதுவாக நகர்றதன் காரணமாக இலங்கையினுடைய பல பிரதேசங்களுக்கு கடுமையான மழை வீழ்ச்சி கிடைச்சி கொண்டிருக்கு. இதே நேரம் சில இடங்களில் வேகமான காற்றும் வீசி கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக முடியும். குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம். அதிகமான மழை வீழ்ச்சி திருகோணமலைக்கும் மட்டக்களப்புக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதை தவிர வடமேற்கு, வடமத்திய, வடக்கு, கிழக்கு மாகாணங்களில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம். மழை வீழ்ச்சி காரணமாக அதிகமான சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இலங்கையை ஊடறுத்து இந்த காற்றழுத்தம் அப்படி நகரம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இலங்கைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வெளியில் போனாலும் கூட இதனால வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட முடியும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையிலையும் இந்தியாவிலையும் இந்த சூறாவளி எப்போ உருவாகும் என்றதை தான் ஊடகங்கள் உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதே நேரம் இந்த காற்றழுத்தம் ஒரு சூறாவளியாக மாறுற பட்சத்தில் மாறும்ன்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காணொலியை நீங்கள் பார்க்குற சந்தர்ப்பத்தில் சில நேரம் சூறாவளியாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சூறாவளியாக மாறும் போது அதுக்கு ஃபெங்கல் என்று சொல்லப்படுற, ஃபெஞ்சல் என்று சொல்லியும் உச்சரிக்கப்படுது, ஃபெங்கல் என்று சொல்லியும் சொல்லப்படுது. அந்த பெயர் சூட்டப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சவுதி அரேபியாவினுடைய பரிந்துரைக்கு அமையதான் இந்த ஃபெஞ்சல் இல்லாட்டி ஃபெங்கல் என்று சொல்லப்படுற பெயர் சூட்டப்படலாம் என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புயலுக்கான சூறாவளிக்கான பெயர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. அது ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் அந்த பெயர்கள் வைக்கப்படுறது வழமையானது. அதே நேரம் காரைதீவு மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் ஒரு சோகமான சம்பவம் நேற்று பதிவாகி இருந்தது. 11 மாணவர்களும் சாரதியும், ஒரு உளவு இயந்திரத்தில் பயணம் செய்த 11 மாணவர்களும் சாரதியும் அவரோட உதவியாளராக போன நபரும் ஒரு ரோடை கடக்கிற நேரத்தில் வெள்ளத்தில் அந்த உளவு இயந்திரம் அடிச்சு போகப்பட்டிருந்தது. 11 பேருமே காணாமல் போயிருந்தாங்க. 11 மாணவர்களும் அந்த 2 பேரும் காணாமல் போயிருந்தாங்க. நேற்றிலிருந்து தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 5 சிறுவர்கள் உயிரோட காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. மின் கம்பத்தை பிடிச்சு தொங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் 5 சிறுவர்கள் உயிரோட காப்பாற்றப்பட்டிருந்தாலும் கூட மற்ற நபர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது. 6 சிறுவர்கள், இது எல்லாருமே மதரசா மாணவர்கள் என்று சொல்லப்படுது. சம்மாந்துர பிரதேசம் நோக்கி, அரபு கல்லூரியிலிருந்து சம்மாந்துர பிரதேசத்தில் இருக்க தங்களுடைய வீடுகளுக்கு விடுமுறைக்காக போய்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாணவர்கள் அனர்த்தத்தில் சிக்கி இருக்கிறாங்க. 5 பேர் நேற்று காப்பாற்றப்பட்டிருந்தாலும் 6 பேரை காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது. என்ன நடந்தது என்று சொல்லி நேற்று தெரியாது. நேற்று இரவு முழுக்க தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு அந்த மீட்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தது. இன்றைக்கு காலையில் அந்த மீட்பு நடவடிக்கைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 6 மாணவர்களையும் சாரதி, அவருடைய உதவியாளர் என்று சொல்லி 8 பேரை தேடுறதுக்கான தேடுதல் நடவடிக்கை கடற்படையினுடைய உதவியோடையும் பிரதேச மக்களோட உதவி, பாதுகாப்பு தரப்பினுடைய உதவியோட இன்றைக்கு காலையில் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. முதல்ல ஒரு
மாணவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பிறகு சில நிமிஷங்கள்ல இல்லாட்டி சில மணித்தியாலங்களில் 2வது மாணவருடைய சடலமும் மீட்கப்பட்டிருந்தது. சமாந்துர வைத்தியசாலைக்கு அந்த சடலங்கள் கொண்டு போகப்பட்டிருக்கின்றத செய்திகளில் பார்க்க முடியுது. இதை தவிர இன்னும் 4 மாணவர்களுக்கு என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் தெரியாது. அந்த உளவு இயந்திரத்தினுடைய சாரதி அவருடைய உதவியாளருக்கு என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் தெரியாது. தொடர்ச்சியான மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. வெள்ளம் ஏற்படுற சந்தர்ப்பங்களில் வீதியை கடக்கும் போதுதான் இந்த மாதிரியான அனர்த்தங்கள் ஏற்படுறது வழக்கமானது. இந்த மாவடிப்பள்ளி பிரதேசம்ன்றது இந்த மாதிரியான பல அனர்த்தங்கள் இதுக்கு முதல்ல பதிவாகி இருக்கிற ஒரு இடம். காணாமல் போயிருக்கிற அந்த 4 மாணவர்களும் மற்ற 2 பேரும் உயிரோட மீட்கப்படணும் என்று சொல்லி நம்மளும் பிரார்த்திப்போம். இதை தவிர மற்ற இடங்கள்லையும் சில பாதிப்புகள் உருவாகி இருக்கு. குறிப்பாக மீட்பு நடவடிக்கைகளுக்கு விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது. ரத்மலான, ஹிங்குராங்குட, பலாலி, அம்பாறை, அனுராதபுரம் இந்த மாதிரியான தளங்களில் விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் பயன்படுத்துறதுக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதா விமானப்படை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக செங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாவடியோடை பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு உயிராபத்தில் இருந்த சிலர் 2 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி நாட்டினுடைய மற்ற பிரதேசங்கள்லையும் சிலர் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறாங்க. உதவி இலக்கங்கள் கூட அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழ் மொழியில் தொடர்பு கொள்றதுக்காக 107 107 என்று சொல்லப்பட்ட ஒரு அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் மொழியில் தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுது. இது தவிர பொதுவான அவசர அழைப்பு இலக்கம் 117. இதை தவிர 24 மணித்தியாலமும் இயங்கக்கூடிய போலீஸ் ஆபரேஷன் சென்டர் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய தொலைபேசி இலக்கமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 011 24 72 757. அடுத்தது 011 24 30 912 என்று சொல்லப்படுற சில அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. சில மிக முக்கியமான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. பயணம் செய்கிறவங்க தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்றது இந்த சந்தர்ப்பத்தில் சிறந்ததாக இருக்கும். சில மிக முக்கியமான வீதிகள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் கொழும்பு பிரதேசத்தில் வெள்ள நிலைமை ஏற்பட முடியும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கலனி கங்கையினுடைய நீர்மட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சில பிரதேசங்கள் இதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. சீதாவாக்க, தொம்பே, ஹோமாகம, கடுவெல, வியகம, கொலன்னாவ, கொழும்பு, குறிப்பாக வத்தல பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் அவதானமாக இருக்கணும் என்றதும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதே நேரம் நான் சொன்ன வீதிகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் ஓமந்த பிரதேசத்தில் ஏனையின் வீதி ஓமந்தையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதால மாற்று வீதிகளை பயன்படுத்த சொல்லி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் வட்டுவாகல் பாலத்துக்கு மேலால் திரும்பவும் வெள்ளம் வடிஞ்சோடுறதால அந்த வீதியை பயன்படுத்துகிறவர்களும் அவதானமாக இருக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நிந்தவூர் மாட்டுப்பாளையம் என்று சொல்லப்படுற பிரதேசத்தில் வீதி சேதமடைஞ்சிருக்கு. இதனால அந்த வீதியுடான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர வழக்கம் போல மட்டக்களப்பு புலனர்வ வீதியுடான போக்குவரத்து மன்னம்பட்டி பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறத சொல்லப்படுது. இதனால் ஒரு விசேட ரயில் சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது. இதை தவிர சில இடங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ரெட் அலர்ட் சிவப்பு அபாய எச்சரிக்கை, மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பதுள, கண்டி, கேகால, குருநாகல், நுவரெலியா மாவட்டங்களினுடைய சில பிரதேசங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற இடங்கள்னு சொன்னால் கண்டி, மாத்தள, நுவரெலியா மாவட்டங்களினுடைய சில பிரதேசங்கள் இந்த மாதிரி மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர சிவப்பு அபாய எச்சரிக்கை வெள்ள நிலைமைக்கு விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களுக்கு இந்த சிவப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ச்சியாக அமுல்ல இருக்கும் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளப்பெருக்கு காரணமாக விமான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக 6 விமானங்கள் நேற்று கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிறதுக்கு 6 விமானங்கள் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்படாமல் வேறு இடங்களுக்கு மாற்றி அனுப்பப்பட்டிருக்கு. 3 விமானங்கள் திருவானந்தபுரம் விமான நிலையத்துக்கும் இந்தியாவினுடைய திருவானந்தபுரம் விமான நிலையத்துக்கும், மற்ற 3 விமானங்களும் மத்தள விமான நிலையத்துக்கும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. விமான பயணங்களில் ஈடுபட இருக்கிறவங்க விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கா, தாமதமாகியிருக்கான்னு சொல்லி சரிபார்க்க சொல்லியும் அதிகாரிகளால் ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இதை தவிர நேற்று மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு தான் கல்வி
உதவி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை வந்து 3 நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் குறிப்பாக 27 இன்றைக்கு 27 28 29ஆம் தேதிகளுக்கு இந்த பரீட்சைகள் நடத்தப்படாது என்ற விஷயம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. 30ஆம் தேதி சனிக்கிழமை இந்த பரீட்சைகள் திரும்பவும் ஆரம்பமாகும் என்ற விஷயம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இப்படியான ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. சூறாவளியா இந்த ஃபெங்கல் சூறாவளி ஏற்பட்டு தாளமுக்கம் சூறாவளியா மாற்றமடைகிற நேரத்தில் அதனால பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா இருந்த இந்த அறிவிப்புகளில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. தொடர்ச்சியா ஊடகங்களில் வெளிவர்ற செய்திகளை வந்து உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டுறங்க. இந்த யூடியூப் சேனல்லையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வெளிவர்ற தகவல்களை கொண்டு வர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.